பாயில்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு உப்பு கம்மியா போட்டு சாப்பிடுங்கன்னு ஒரு இடத்துல படிச்சேன் நீங்க அமிச்சதுல. ஓ, தமிழ் ஓரளவு படிச்சுட்டீங்க ஓரளவுக்கு. ஆங்கிலத்துல தமிழ் எல்லாமே இல்ல, ஆங்கிலத்துல. அது இங்கிலீஷ்ல தான் அனுப்பிச்சிருக்கீங்க, தமிழ் இல்ல, ஆ, எல்லாமே இங்கிலீஷ் நீங்க அனுப்பிச்சு தான் நான் படிச்சேன். எல்லாம் இங்கிலீஷ்ல தான் அனுப்பி, சிலது ஒண்ணு மட்டும் தான், ரெண்டு ஒண்ணு தான் தமிழ் அந்த இருக்கும், அதுவும் அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிஞ்சாக்கா அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் முடிஞ்சாக்கா அந்த புஸ்தகத்தை உங்ககிட்ட டிரான்ஸ்லேட்டட் காப்பி இருந்தா எனக்கு அனுப்புங்க ஐயா. கண்டிப்பா ஆ, இது நான் கண்டிப்பா படிப்பேன். நீங்க என்ன அப்புறம் வேணா அந்த தமிழ் தமிழ் எடிஷன் நாங்க வாங்கிக்கிங்க, அது வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுவாக நான் அனுப்புறேன், தனிப்பட்ட முறை நான் அனுப்புறேன், புரியுதுங்களா? ஏற்கனவே நீங்க அப்புறத்தை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட 2 வாட்டி போய் கேட்டிருக்கேன். இவங்க வந்து சென்னையில டி நகர்ல இருக்காங்க, தனிக்காச்சலம் ரோட்ல இருக்காங்க. கரெக்டா? அவங்க தானே சொன்னாங்க. விஜயா பதிப்பகம், விஜயா பதிப்பகம் அதாவது பிரான்ச் இருக்குது, அங்க பிரான்ச் இருக்கு. ம். அதான் அவங்க வந்து அவங்க சொன்னாங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுங்க, அது எல்லாமே தமிழ் இருந்தது. நான் ஒரு 4 வருஷம் முன்னாடியே போய் கேட்டேன். ஆ, 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 ம், ம். அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன். ஆமா, ஐயா அவன் ஒரு பண்ண 2, 3 மாட்டேங்கிறான். ஏன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க, பலமுறை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் உலகம் பூரா பரவி இருக்கும். எல்லாம் அதான் எல்லாம் நான் ஐஐடி. கேட்டேன் அவங்கள. நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க, நீங்க கொஞ்சம் பண்ணுங்க எல்லாம் சொன்னேன். இல்ல நாங்க பண்ணறதில்ல, எங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னாங்க. சரி, அதுக்கு மேல நம்ம எவ்வளவுதான் நம்ம கேட்க முடியும். ஆமா, அதனால அவங்களுக்கு அந்த நான் அக்கறை இல்லைங்க. அது அக்கறை, அது நான் ப்ராஜெக்ட் கேட்கிறேன். பண்ண போறேன். நான் ஆமா. அது வந்து அது என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறேன்னா, என் பொண்ணு ம். இங்கிலாந்துல இருக்காங்க. இங்கிலாந்துல நான் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேன். இங்கிலாந்துலயே நான் பண்ண போறேன். அதான் என்னுடைய. கண்டிப்பா ஐயா. ஆமா, அது அவங்களுக்கு சொல்லி புரிய அப்போ வைக்கணும். ஏன்னா என் பொண்ணு அங்கே இங்கிலாந்துல வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிற, எம்எஸ்சி அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறாங்க. அப்படியே 2 ஆண்டு அப்பா ஆகும். அந்த இந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் படி விண்வெளி அண்டங்களை பத்தி படிக்கிறாங்க. ஹையஸ்ட் எஜுகேஷனே இல்ல இல்ல வேர்ல்டு லெவல். அங்க அங்க கூட இந்த நம்ம முறை ஃபாலோ பண்றாங்களா இங்கிலாந்துல கூட? அங்க அங்க வந்து என்ன சொல்லி தர போறேன்னா, என் பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன். அவ ஆங்கிலத்துல வந்து அவங்க ஆங்கில புலமை பெற்றுட்டாங்க. அதனால என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ்னு கொண்டு வர போறேன். தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ்னு கொண்டு வர போறேன். அஸ்ட்ரோ புரியுது, பிசிக்ஸ் புரியுது. படிக்கிறவங்க அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ் பண்ணணும். அதாவது ஸ்பேஸ் ம். டிராவலுக்கு போறவங்க இந்த இந்த எவல்யூஷன் வெங்கடேசனுடைய தியரி படிக்காம யாரும் ஸ்பேஸ் டிராவல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சயின்ஸ். ஓகே, ஓகே. இஸ்ரோ விஞ்ஞானிகள்ட்ட நான் வந்து இது வரைக்கும் பலமுறை நான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேர்ல சேர்ந்து இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன். நேர்ல சந்தித்து தமிழ்நாட்டிலிருந்து போன இஸ்ரோ விஞ்ஞானிகளை பலமுறை சந்திச்சு இந்த புத்தகத்தை கையில கொடுத்து படிச்சு, இதை படிக்காம யாரும் இதை பண்ண முடியாதுன்னு பலமுறை கேட்டிருக்கேன், புரியுதுங்களா? ஓகே, ஓகே. புரியுது. இன்னும் ஐஐடி விஞ்ஞானிகளுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நம்ம இப்ப இருக்கிற சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. இந்த வீலிநாதன், இப்ப காமகோட்டி வீலிநாதன் தான் இப்ப ஆமா, இதுல. அவர்தான் டைரக்டர் அங்க. ஏங்க, அவருக்கு 4 தடவை, அவருக்கு 3 தடவை இந்த புத்தகத்தை அனுப்பிடுறோம், படிக்கவே இல்லை, புரியுதா? ம். மண்டையில மூளையே கிடையாது, மண்டையில மூளையா. ஏன்னா ஃபுல் அவங்கள கார்பரேட் ஏஜென்ட். அவங்கள யாருன்னா அவங்க க்ளோஸ்டு சர்க்கியூட்டே இருக்கிறவங்க. ஒரு நாளும் அவங்க ஜெயிக்க முடியாது. டைம் வேஸ்ட். படிக்கிறவங்களுக்கான புத்தகத்தை அமைச்சிருக்கோம். ஏன்னா அவங்க ஐஐடியில் படிக்கிறாங்க. ஐஐடி படிச்சு அவங்க படிக்கணும் இல்லையா? 2 தடவை ரிஜிஸ்டர் அனுப்பிச்சேன். படிக்க மாட்டாங்க. நம்ம இஸ்ரோ சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேரு அகத்தூய்மைன்னு பேருங்க. இது வந்து திருமூலர் கண்டுபிடிச்சதுதான். திருமூலர் அகத்தூய்மைனா இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ். இல்ல, திருமூலரோட புத்தகம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்கிட்ட இருக்கு. அந்த திருமூர்ல. ஆமா, நீங்க அந்த புத்தகத்தை வாங்கும் பொழுது நாளைக்கு அந்த விஜயா பதிப்பு தமிழ்ல வாங்கிக்கங்க. நாளைக்கே போய் வாங்கிட்டு வந்துருங்க. நான் சொல்றேன், அதுல இங்கிலீஷ்ல. நான் ஊர்ல இல்ல, நான் சென்னையில இல்ல, நான் என் பையன் பேரங்கள்லாம் பார்க்க வந்திருக்கேன். அவன் அமெரிக்கால இருக்கான், நான் அமெரிக்கால இருக்கேன். அமெரிக்கால இருந்து பேசுறீங்க? பரவாயில்ல. ஆமா, கண்டிப்பா. அமெரிக்கா அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. அமெரிக்கால இருந்தா நீங்க ஏர்மெயில எத்தனை நாள் அங்க இருப்பீங்க அமெரிக்காவில? நான் இப்பதான் வந்தேன் போன வாரம். ஏன்னா என் 2வது பேரன் முதல் பிறந்த நாள் வருது ஜூலை மாசம். ஆகஸ்ட் 4th இங்கிலீஷ், நம்ம நட்சத்திரம் பிரகாரம் ஜூலை 25. அது அங்க அது பிரகாரம் அதை கொண்டாடிட்டு 22ஆம் தேதி 21ஆம் தேதி ஆகஸ்ட் சென்னைக்கு வருவேன். இப்பதான் வந்தேன், ஒரு வாரம் முன்னாடி தான் வந்தேன். சரி, பரவாயில்ல. இன்னொரு காரணம் என்னன்னா, 23ஆம் தேதி எங்க அப்பாவோட வர்ஷாப் அந்த திவசம் இருக்கும் இல்லையா? சரி. அதுக்கு முன்னாடி வந்துடும். அப்புறம் அங்கதான் 10 மாசம் மெட்ராஸ்ல தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். பரவாயில்ல. ஏன்னா எனக்கு உங்களோட இது ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க அப்ரோச், உங்க சயின்டிபிக் அப்ரோச் நீங்க பண்ணுறது ரொம்ப பாராட்டுவேன். நான் என் மனசுலயே ரொம்ப வருஷமா நான் பாராட்டுறேன். ஆனா உங்களை நான் கான்டாக்ட் பண்ண நிறைய வாட்டி ட்ரை பண்ண, நடுவில் வந்து
நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே பிசினஸ் ஆயிடுச்சு. உண்மை அதுதான். நான் நிறைய இடத்துக்கு போய் சரியாவே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்றாங்க. பண்ண ஏன் சில மாட்டாங்க, வாட்டி சென்னையில நான் வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, ஒன்றும் சரியில்லை. செய்ய பையன் இப்போ மாட்டாங்க, சார் செய்ய நான் மாட்டாங்க, செய்ய ஒன்றும் மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அவங்க அவங்க செய்ய மாட்டாங்களா எனக்கு புரியலையான்னு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா சரியா வரல. அதுதான் உண்மை. சரி. இப்ப நான் விஷயத்தை என்ன வரேன்னா, இப்ப இது உங்களுக்கு நீங்க இப்ப ஒரு சொல்லுங்க. ஆமா. இது நீங்க பிராக்டிஸ் நீங்க வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதா இருந்தா நீங்க 3 நாள் உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன். புரியுதா? ம். ஆமா. ஓகே, ஆ, ஓகே. ஆமா. அது உங்களுக்கு வீடியோ இங்க அனுப்பிச்சு ஒரு நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல நான் பண்றேன். நான் இப்ப என்ன பண்ணேன்னா, ஆ, முதல்ல பழகிக்கிறேன். ஆ. பழகிக்கிறேன். நான் இந்த புக் படிச்சுங்க. ரொம்ப முதல்ல நல்ல புத்தகத்தை படிங்க. முதல்ல படிங்க. முதல்ல தியரி படிங்க. புஸ்தகம் அதுல நான் இங்கிலீஷ்ல நீங்க போட்டதெல்லாம் நான் படிப்பேன். ஆ, அந்த புஸ்தகம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருந்தாலும் நான் படிப்பேன். படிங்க. 2வது அனுப்புறேன். வந்து ஆ, 2வது வந்து முதல்ல படிப்படியா குழந்தை படிப்படியா ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாரி ம், எனக்கு நல்ல 40 நாள் இங்க இருக்கு. ம், 40 நாள்ல நீங்க நீங்க சொல்ற பேசிக் இது என்னவோ நான் பண்ணிட்டு, ஆ. அப்புறமா நான் மெட்ராஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே அந்த 3 நாள் பயிற்சி பண்றேங்க. ஏன்னா இங்க சரி, வந்து டைம் வேற. இப்ப சரி. காலையில இங்க வந்து 9:30 மணி காலையில. ம். அது டைம் இங்கன்னா அங்க வந்து ஒரு 7 மணி இருக்குமா அப்போ? இப்ப இந்தியா மணி நம்ம கரெக்டா ஊர்ல? ஆமா. கரெக்டா 7 மணி. கரெக்டா 7:20. அப்ப 7:20. ம். அப்படின்னா இங்க 10 மணி. 2 ஹவர் காலையில முன்னாடி. அப்போ 10 ஆ, மணி ஆப்போறது. ஆ, 10 ஆ. நிமிஷம் 10க்கு. அதால டைம் வித்தியாசம் இருக்கு. இப்ப உங்க நான் என்ன காலையில 10 பண்ணேன்னா, மணியா? உங்களுக்கு காலையில இங்க 10 மணியா? ஆமா காலையில 10 மணி, சனிக்கிழமை காலையில 10 மணி இங்க. எங்களுக்கு சனிக்கிழமை சாயங்காலம் இங்க 7:30 மணி. சரி, ரைட். 7:30 மணி. இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களோட பேச முடியறது, உங்களோட டச்ல இருக்கேன். இனி நான் கம்ப்ளீட்டா 100% நான் ஃபாலோ பண்ணுவேன். வாங்க, வாங்க, வாங்க. நான் வந்து இந்த 3 நாள் பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் அந்த 30 நாளும் எடுக்க போறேன். ஏன்னா எனக்கு 66 வயசுல என் உடல், என் ஆரோக்கியம் தான் முக்கியம். ம். ஹெல்த் தான் ஆமா, ஆமா. முக்கியம். ரைட், ரைட். சரி, இப்ப விஷயம் இப்போ சுருக்கமா நான் சொல்லிடுறேன். சுருக்கமா சொல்லுங்க. சொல்லிடுறேன். சுருக்கமா சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த ம். அகத்தூய்மைங்கிறது நியமம்னு பேரு. புரியுதுங்களா? இயமம். இயமம், நியமம்னா இன்டர்னல் பாடி. இன்டர்னல் பாடி. இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ் நடத்தும். இன்டர்னல் பாடி வித் கிளீனிங் ப்ராசஸ் பேர். இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ் வித் 6 மந்த் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த இன்டர்னல் கிளீனிங் ஆமா. ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னா, அந்த ம். இன்டர்னல் கிளாஸ் பாஸ் வந்து இந்த அகத்தூய்மை, அதாவது இப்ப என்ன பார்த்தா 2 விஷயம் இதுல கொண்டு வரும். ஒண்ணு இது அடிப்படை வந்து ஜெர்மன் தான் அடிப்படை. ஜெர்மன் ஓகே. டெக்னாலஜி தான் ஆமா. 95 ஜெர்மன் டெக்னாலஜி தான் 95 விழுக்காடு. 5 விழுக்காடு ம். தான் தமிழ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஏன் 5 விழுக்காடு தமிழ்ல இருந்து எடுத்திருக்கோம்னா, நமக்கு 2000 ஆண்டு இடைவெளி ஆயிப்போச்சு. ஓகே. 2000 ஆண்டு இடைவெளி இருக்கிறப்ப இது யாருமே சொல்லித் தரல. அதாவது 2000 ஆண்டு யாரும் சொல்லித் தரல. நல்ல வேலையாக ஜெர்மன்ல ம். 1900 டாக்டர் அர்னால்டு கிரெட் தான் முதல்ல இது வந்து உலக வெஸ்டர்ன் சைட்ல கொண்டு வராரு. ஆமா. ஆனா அவர் என்ன பண்ணா, அவர் கடுமையான நோயில அவர் சிறுநீரக கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவர் ராணுவத்தில் இருந்து பல்வேறு உணவை சாப்பிட்டு எல்லாம் கெட்டு போய் மருத்துவர்களுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டாங்க. அப்ப மருத்துவர்களுக்கு எதுவும் தெரியாது போது அப்ப அவரே தானே விருப்பப்பட்டு நேச்சுரல் நேச்சுரோபதினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற ம். தத்துவத்தெல்லாம் படிச்சு பார்த்திருக்காரு. கிழக்கு நாட்டினுடைய தத்துவத்தை பார்க்கும் பொழுது இந்த பக்ரிகள் எப்படி ம். நடந்து போறாங்கன்னு பாக்குறாரு. பக்ரிகள்னா இந்த இப்ப இருக்கிற பக்ரி வேற. நான் சொல்றது 200 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பக்ரிகள்னா நடந்து போறவங்க. ம். நடந்து போய் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போவாங்க, அங்க தங்குவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து ம். இன்னொரு கோயிலுக்கு போவாங்க. அந்த இரவு மட்டும் அவங்க தேன் மட்டும் சாப்பிட்டுட்டு போவாங்க. இரவு மட்டும் தேன். தேன் சார்ந்த ம். கோயில் இருக்கிற தேன் மட்டும், கோயில்ல தேன் வச்சிருப்பாங்க, அதுல பழம் போட்டு வச்சிருப்பாங்க. தேனும் பழமுங்க, அது பஞ்சாமிர்தம் ஏதோ சொல்லுவாங்க. அதை ஆமா. அது சாப்பிட்டுட்டு மாத்திரம் சாப்பிட்டுப்போம். நைட்டு அதை மாத்திரம், மட்டும் ராத்திரி மாத்திரம். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. இத அடேங்கப்பா இத கடவுளே! கூர்ந்து இத கூர்ந்து கவனிச்சிருக்காரு யாரு? டாக்டர் ஜெர்மனியினுடைய தத்துவமேங்க இந்தியாவில் இருக்கிற தமிழர்களுடைய தத்துவம் அதை கவனிச்சிருக்காரு காமிச்சிட்டு. அப்படின்னா இவன் வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிடறான், ரைட்டு. அப்படின்னா பகல் பூரா நடந்து போறான், அவனுக்கு எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். ம். அப்ப ம். எனர்ஜி காத்துல இருக்கிற நைட்ரஜன் தாண்ட உள்ள போது புரோட்டீனா மாறுதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அதாவது நானோ புரோட்டீன், நானோ நைட்ரஜன் வந்து ம். நானோ புரோட்டீன் கன்வெர்ட் ஆகுது. அப்ப அதனாலதான் நான் உயிரோடு இருக்கேன். புரியுதுங்களா? எனக்கு உணவு மேல புரியுது, எல்லாம் புரியுது. எந்த வெறுப்பும் கிடையாது. எனக்கு உணவு மேல உணவுங்கிறது செயற்கை தயாரி உணவுங்கிறது வேற, இயற்கை ஆற்றல் நேச்சுரல் பவர் வேற, நேச்சுரல் ஃபுட் வேற. புரியுதுங்களா? நேச்சுரல் ஃபுட் கண்டிப்பா. என்பது வேற. நேச்சுரல் ஃபுட்டுங்கிறது இப்ப நம்ம இட்லி சாப்பிட்டாலும் நேச்சுரல் ஃபுட்டு தான், நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டாலும் நேச்சுரல் ஃபுட்டு தான். எல்லாம் நேச்சுரல் இருந்து வந்தது தானே. ஆமா. இது என்ன சமைச்சு சாப்பிடுறீங்க, வாழைப்பழத்தை நேரா சாப்பிடுறீங்க, அவ்வளவுதானே. ஆமா, ஆமா. வாழைப்பழம் சாப்பிட்டாலும் பசி நிற்கும், நீங்க வந்து 2 இட்லி சாப்பிட்டாலும் பசி நிற்கும். ஆனால் உள்ளே என்ன பண்ணுங்கிறத யாருக்கும் தெரியாது. உண்மைதான்.
அது வந்து செல்லை டேமேஜ் பண்ணுது. எது என்ன பண்ணுது? டிஎன்ஏவே டேமேஜ் பண்ணுது. சொல்லலாம். ம். டிஎன்ஏ டேமேஜ் ஆயிடுச்சுனாவே அது வந்து மரணத்தை ம். எழுதிட்டு போயிடும். அதாவது இவனுக்கு சாப கொடுறான்னு சொல்லிடுறோம். அந்த சாப கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறது யாரு தெரியுங்களா? டிஎன்ஏ உத்தரவு போடுறது ம். இல்ல, பெருங்குடல் தான் உத்தரவு போடும். இது யாருக்குமே தெரியாது. பெருங்கலர்னா நம்ம கட்டு தானே சொல்றீங்க? சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டின் சொல்லுவாங்க, பிக் இன்டெஸ்டின் சொல்லுவாங்க. சிறுகுடலுக்கு அடுத்து வர்றது பெருங்குடல். புரியுதுங்களா? சோ பிக் இன்டெஸ்டைன்ஸ் தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா. என்ன இப்ப சயின்டிஸ்ட் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. பிக் இன்டெஸ்டின் ஈஸியா செகண்ட் பிரைன் இப்ப சொல்றானுங்க. செகண்ட் பிரைன் அப்படிங்கிறானுங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்ப அது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கிற அந்த மெடிக்கல் சயின்ஸ், அதே மாதிரி கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருக்கிற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்பதான் என்ன பண்றானுங்கன்னா, ஆமாம் இதைத்தான் நாம வந்து 10,000 ஆண்டுக்கு முன்னாடி சித்தர்கள் நியமம்னு வச்சாங்க. சித்தர்கள் சொல்றதுதான் வருது. இப்போ சித்தர்கள் என்ன சொல்ற, சித்தம்னா மனதுக்கு தான் பயிற்சி, உடம்பு கிடையாது. மனதுக்கு பயிற்சி கொடுக்கறப்ப உடல் மனதுக்காக சாப்பிட்டது. இப்ப நீங்க மனதுக்கு பயிற்சி கொடுத்தாலும் நீங்க மனதுக்கு தானே சாப்பிடுறீங்க. இப்ப சாப்பிட்டா திருப்திங்கிறீங்க, உடலுக்கு கிடையாது. மன திருப்தின்னு தானே சொல்றீங்க. நாக்கும் மனசுக்கு தான். கரெக்ட். அப்புறம் உடம்பு வேற மனம் வேற, ரெண்டு பிரிக்கணும். பிசிக்கல். அதனால இப்பதான் வெள்ளக்காரனுக்கு புரியுது, பிசிக்கல் பாடி தனியா இருக்குது, மென்டல் பாடி தனியா இருக்குது. இப்பதான் சொல்றாங்க. அட முண்டங்களா, எப்பவுமே நாம சொல்லியாச்சு. இவ 10,000 ஆண்டுக்கு முன்னாடி திருக்குறள் சொல்லியாச்சு. இதெல்லாம் தமிழர்களுக்கும் தெரியாது, இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதை கண்டுபிடிச்சே 25-30 ஆண்டு ஆச்சுதான். வெங்கடேசனுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வரல அப்படின்னா இந்த உலகத்துல இந்த நியமம்னு, இப்ப நியமம் செஞ்சுட்டா சமாதி கொண்டு போய் விடும். நியமம் ஒரு 2வது நிலை, 3வது நிலை தேவையில்லை, 4 தேவையில்லை, 5 தேவையில்லை, 6 தேவையில்லை, 7 தேவையில்லை. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் வணிகமானம் கொட்டானுங்க. நேரடியாக மெடிடேஷன் சொல்லி பொய்ய சொல்லி உங்களை நிரந்தரமா வாடிக்கையாளரை மாத்திட்டு போறானுங்க. அது எல்லா நாட்டிலும் நடக்கும். எல்லா கார்பரேட் இதை தான் பண்ணும். நம்ம அங்க அது வந்து பிரச்சனை பேச வேண்டாம், நம்ம தப்பிக்கிற வழி பேசுவோம். சரியா? சரி. நான் பிரச்சனை 8,000 வீடியோ, நான் பிரச்சனை பேசி 8,000 வீடியோ போட்டாச்சுங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பரவிட்டு இருக்குது. அமெரிக்காலே பரவிட்டு இருக்கு. அமெரிக்காலே ஸ்டூடெண்ட் இருக்கு, அமெரிக்கால இருக்காங்க, ஜெர்மன் இருக்கிறாங்க, இத்தாலியில் இருக்கிறாங்க. எல்லாம் தமிழர்கள் தான், எல்லாம் தமிழர்கள் தான். நீங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அந்த உண்மையை வெளில எடுத்து கொடுக்குறீங்க இல்லையா, கண்டிப்பா இருப்பாங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது இன்டர்னல் கிளியரிங் ப்ராசஸ் தான் வந்து வெங்கடேசன் அந்த சினோப்சிப்ஸ்னு 11 போட்டிருப்பேன், சினோப்சிப் 13 போட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப அதை கீவேர்டு. புரியுதுங்களா? ஓகே. 2 அனுப்பிச்சிருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கீவேர்டு. அதாவது ஒரு வீட்டை திறக்கிறதுக்கு கீவேர்டு எதுனா அந்த பூட்டு இருக்கணும், சாவி இருக்கணும். பூட்டு சாவி ரெண்டும் எப்படி இணைக்கிறனா, ஒரு பூட்டு வந்து ஜெர்மன் இருக்குது, ஒரு சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் அந்த உடம்பு திறக்கும். அதான் 95% அது, 5% நம்மது. 5% சாவி, 90 அவனுக்கு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தன் உடம்பையும் சொந்த ஆய்வு பண்றாரு வெங்கடேசன். சயின்டிஸ்ட். அவர் பிஇ சிவில் இன்ஜினியர். அவர் எழுதின புத்தகம் தான் இந்த தமிழ்ல இருக்குன்னு சொல்றீங்களா? அவர் எழுதிய புத்தகம் ஃபைனல். மற்றபடிக்கு நீங்க ஜெர்மன் டாக்டர் படிச்சாலும் மண்டையில யாராவது, வேற உலகத்துல எந்த தியரி படிச்சாலும் மண்டையில, அதை கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணி தன் உடம்பை பிசிக்கல் படி மாத்தி மெடிக்கலா ப்ரூஃப் பண்ணவர் தான் வெங்கடேசன். அப்ப அந்த புத்தகத்தை எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல அனுப்புங்க சார் ப்ளீஸ். இங்கிலீஷ் அனுப்பி வைக்கிறேன், உடனே உங்களுக்கு அனுப்பி ஒரு 1/2 மணி நேரத்துல அனுப்பி வைக்கிறேன். ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. சரி, அப்புறம் சார் இப்போ நான் என்ன பண்றேன், நான் என்ன சொன்னோம்னா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது, அவ்வளவுதான். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் தான். 23ஆம் தேதிக்கு முன்னாடி சென்னை ஆகஸ்டுக்கு வந்துருவேன். வந்தாட்டு ஒரு 2-3 நாள் இந்த ஜெட் லேக்னு சொல்லுவாங்க. இங்க பகல், அங்க ராத்திரி, இங்க ஆமா உடம்பு மாறும், கொஞ்சம் தகராறு பண்ணும். ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த 2-3 நாள் ஆனாட்டு அந்த 3 நாள் பேச்சு நான் உடனே எடுத்துறேன். அதுக்குள்ள இந்த 40 நாள் 45 நாள் நான் உடம்ப வந்து நீங்க என்ன பண்ணி அந்த வயதுக்கு வரணும்னு நீங்க சொன்னா அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன் இன்னில இருந்து. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை காலையில இங்க பேசிக் என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னா அந்த இதை நான் இன்னில இருந்து ஃபாலோ பண்ணாக்க ஒரு 40 நாள் உடம்பு ஓரளவுக்கு தேத்திக்கலாம். உடல்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல உடல்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது? வயசு 66, எல்லா பிரச்சனையும், மூட்டு வலி, முழங்கால வலி, பாடி வெயிட் எல்லாம் செல் டேமேஜ் ஆயிட்டு. ஓரளவுக்கு யோகா இல்ல. நான் வந்து எல்லாமே பார்டர் லைன். என்னோட ரிப்போர்ட் இருக்கு, நான் போன வருஷம் எடுத்தது அனுப்பிட்டேன் உங்களுக்கு, பிளட் ரிப்போர்ட். அது அனுப்புங்க. பேசிக் ரைட். அது மாத்திரம் அப்புறம் அது என்னன்னா கொலஸ்ட்ரால் பார்டர் லைன், கொழுப்பு ஜாஸ்தி, அப்புறம் 2வது வந்து சுகர் வந்து பார்டர் லைன். எல்லாமே பார்டர் லைன், எதுவுமே ஜாஸ்தி கிடையாது. உணவு பழக்கம் ஓகே எல்லாம் பார்டரா இருக்கு. பார்டர்னா ஒரு 40 மார்க் வாங்கிட்டீங்க, ரைட், இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை தான். இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பாக்குறதே என்னன்னா, நான் வந்து என்ன நியூட்ரலா இருக்குது. இப்ப நியூட்ரல் வேற,
அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது நீங்க பார்த்த மெடிக்கல் இருந்து அமெரிக்கக்காரன் சொன்ன மெடிக்கல் ரிப்போர்ட் தவிர நாம அகத்தூய்மை ஆமா அமெரிக்கக்காரனுடைய அத குறிப்பா பார்த்தேன்னா ராக்பெல்லர் சொசைட்டி என்ன சொல்லுதோ அதுதான் உலகத்தினுடைய நீதி. புரியுதுங்களா? ராக்பெல்லர் சொசைட்டி அவன் தான் உலக இயற்கை மருத்துவத்தை ஒழிச்சு செயற்கை மருத்துவத்தை உலகெங்கும் கொண்டு போய் அதுக்கு பணம் கொடுத்து உலகத்தை நாசமாக்கணும் அவன் தான். புரியுதுங்களா? உண்மைதான். முதல்ல இங்கிலாந்துக்காரன் உலகத்தை நாசம் பண்ணனா அதுக்கப்புறம் அமெரிக்கக்காரன் அமெரிக்கக்காரன் கைதை ஓங்கி இருக்க. அதை முறியடிக்கணும்னா நாம பழையபடி அந்த இயற்கை நம்ம வந்து நோக்க வந்து இயற்கைக்கு நமக்கு என்ன தொடர்பு, உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்புங்கிறத விட உங்களுக்கும் இயற்கைக்கு என்ன தொடர்பு, அந்த ஆகாய சக்தி எப்படி கவர் பண்ணி உள்ள கொண்டு வந்து அந்த பசிதாகம் இல்லாமையே உடம்ப வந்து டெவலப் பண்றது, பசிதாகத்தை கட்டுப்படுத்தி உடம்ப வந்து ஹையர் ஸ்டேட் கொண்டு போறது, அது அட்டாங்க சித்திக்கு கொண்டு போறது. அட்டாங்க யோகம் இன்னைக்கு கூட எழுதிருக்கேன், அட்டாங்க யோகம் அட்டம். அதுல 12 ஆண்டு படிக்கணும், இன்னும் ஒரு நாள்ல முடியாது. புரியுதுங்களா? 12 ஆண்டு படிக்கணும் கண்டிப்பா. அது வேற அப்புறம் நான் பேசுவோம். சரி, இப்ப இந்த உடம்பு எப்படி கிளீன் பண்ணணுங்கிறத வந்து அந்த 11வது பாடத்தையும் 13வது பாடத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமா, அதை அப்படியே பார்த்து 2-3 நாள் செய்யுங்க. செஞ்சீங்கன்னாவே இப்ப என்ன பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா ஒரு குயர் நோட்டு வாங்கி வச்சுங்க. ஒரு குயர் நோட்டு, சரியா? ஒரு குயர் நோட்டு ஏதோ ஒரு டைரி இருந்தாலும் சரியே. ஒரு டைரி இருந்தா புது டைரி பையனை கேக்குறேன், நான் ஏதோ அங்க இருந்து எடுத்துட்டு வரல, உனக்கு ஏதோ ஒரு டைரி பழைய டைரி இருந்தா போதுங்க. அந்த பழைய டைரியில வந்து 300 நாட்களுக்கான நாட்குறிப்பு இருக்கணும். 300 நாட்கள் 300 பேஜ் இருக்கணும், அவ்வளவுதான். சரியா? சரி. இல்லைன்னா கடையில போய் ஒரு குயர் நோட்டு ஒன்று வாங்கிட்டு லாங் சைஸ் நோட்டு வாங்கி நீங்க போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது 3 பிரச்சனை நமக்கு வரணும். அதாவது பிசிக்கல் பாடி கரெக்ட் வரணும், அதாவது உடல் சம்பந்தமான நோய் குணமாகணும், மனம் சம்பந்தமான ஐயம் போயிட வேணும், அதுக்கப்புறம் தூய்மை சம்பந்தமா 3. அந்த தூய்மைக்கு பேரு தான் ஸ்பிரிச்சுவல்னு சொல்றானுங்க. புரியுது? ஸ்பிரிச்சுவல்னா ஒரு இளவும் கிடையாது, அது தூய்மைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி. ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு மனம்னா என்ன சொல்றீங்க? என்ன மீன் பண்றீங்க மனம்னா? மனம்னா என்ன தெரியும்? வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மனம்தான் மனிதனாக மாறுகிறது. இப்ப நான் சொல்றோம் இல்லையா, மனமது செம்மையானால் மந்திரம் சேவிக்காதுன்னு சொல்றோம் இல்லையா? உடல் வேறு மனம் வேறு. மனம்தான் இந்த புலன்களை எல்லாம் வேலை செய்ய தூண்டி நம்மளை சாகடிக்கிறது. இந்த புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, புலன்களுக்கு வேலை கொடுக்கறது, வாய் ருசிக்கு வேலை கொடுக்கறது, கண்ணால் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது, காதால் கட்டி, இதெல்லாம் நீங்க பண்றது எல்லாமே இந்த மனம்ங்கிற அந்த விஷயத்தை அடக்க தெரியாம புலன்களுக்கு வேலை கொடுத்து நேரங்காலம் விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம். நேரங்காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம். வணக்கம். நம்ம வந்து அடுத்த நீங்க வந்து அந்த பேசிக் இதை பண்ணுவீங்க. பேசிக் அடுத்த நாள் வந்து என்ன பண்ணும் தெரியுதா? இப்பதான் தெரியுது. எனக்கு தெரியல, நீங்க வீடியோல இருந்தா தெரியல, இப்பதான் நான் ஆன் பண்ண வீடியோ. பரவாயில்ல. சரி, நீங்க கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அடுத்த 40 நாளுக்கு நீங்க சொன்ன மாதிரி வெங்கடேசன் அந்த வந்து 13, 14 ஹிப்னாசிஸ் முக்கியம் சொன்னீங்க, அதை படிக்க சொன்னீங்க, கரெக்டா? ஆமா, கரெக்ட். அதை படிச்சுட்டு என்ன எழுதிருக்கோ அதை நான் ஃபாலோ பண்றேன். சரி, கரெக்ட். இந்த 40 நாள் பண்றேன். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்தாட்டு உங்களுக்கு வந்து அதுக்குள்ள ஓரளவுக்கு உடம்பு புரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த 3 நாள் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த படி எடுக்கலாம். சரி, அப்படியே செய்யுங்க. சரி ஐயா. நன்றி. நீங்க வந்து நீங்க அதுக்குள்ள அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்போ என்னால முடியற வரைக்கும் நான் டெய்லி பாக்குறேன். இங்க ஃப்ரீயா தான் இருப்பேன், பேரங்களோட விளையாட தான் வந்திருக்கேன். சரி. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? ரைட். இப்ப வெயிட் எழுதி வச்சு எல்லாம் எழுதி தொடங்குங்க. வெயிட் எழுதி வச்சுங்க. பாடி வெயிட் வந்து 90 இருக்கு ஐயா. நான் வந்து 180 சென்டிமீட்டர் ஹைட், 6 அடிக்கு ஒரு அடி கம்மி, 1 இன்ச் கம்மி. சரி. ஆனா அதே 10 கிலோ ஜாஸ்தி தான். சரி, இப்போ வெங்கடேசன் வந்து 100 கிலோல இருந்தாரு, 98 கிலோல இருந்தாரு. சரிங்களா? அதுக்கு ஆமா, அப்புறம் 95ன்னு நினைக்கிறேன் இருக்கு. நான் அனுப்புறேன் உங்களுக்கு. அது அனுப்புறேன். அது வந்து 3ஆம் பாடத்துல 4ஆம் பாடத்துல இருக்கு. நான் அனுப்புறேன். அது ஆங்கிலத்தில் இருக்கு, அனுப்புறேன். அப்புறம் அந்த அகத்தூய்மை செய்கின்ற பொழுது 63 கிலோவுக்கு வந்தாரு.
63 கிலோ. அதாவது உண்மையான எடை, அதாவது நீரிலையும் காற்றிலையும் வாழுகின்ற எடை. அத யோக அட்டாங்க சித்துன்னு பேரு. அட்டாங்க சித்து சாதாரணம் இல்ல, அட்டாங்க யோகத்திலிருந்து அட்டாமா சித்துக்கு போறது. இந்த அட்டாங்க சித்திலிருந்து அட்டாங்க சித்துக்கு போறது, அந்த கலையை அவர் கண்டுபிடிச்சி உண்மையாலே மனிதனுக்கு இயற்கை ஆற்றல்ல வாழுகின்ற நிலைதான் இருக்கிறது, மற்ற எல்லாமே தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணார், மெடிக்கலா ப்ரூவ் பண்ணார். சரிங்களா? இதான் விஷயம். மறுபடியும் இதை பத்தி நம்ம பேசுவோம். சரிங்களா? நீங்க வந்து மறக்காம எனக்கு அந்த இங்கிலீஷ் வெங்கடேசன் புக் இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிடுங்க, நான் கண்டிப்பா படிச்சிடுவேன். சரி சரிங்கய்யா. இது வந்து இப்ப அந்த 13 14 மட்டும் நான் இன்னில இருந்து ஃபாலோ பண்ணனும். இங்க பண்ணுங்க பண்ணுங்க. கரெக்ட் 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 கரெக்ட். நடுவுல ஏதாவது ஃபோன் பண்ணேன் சார். நன்றி 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 நன்றி. வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்க. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி சார்.